ஒரு டைம்லலாம் பிக் பாஸ் வீடே உங்களுக்கு ஒரு மாரி அகைன்ஸ்ட் இருந்துச்சு. நீங்க மட்டும் தனியா இருந்தீங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு நல்லா பழக்கமான முத்துக்குமரன் கூட அ என்ன என்ன என் கூட பேசினா அவரும் நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆவாருன்னு என் கூட பேச மாட்டாரு. நீங்க கூட அழுதுனீங்க. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? தனியா ஒரு வீடு, வேற யாருமே கிடையாது. வெளிலயும் போ முடியாது. அப்படிங்கிற மாரி டைம்லலாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? தனியா இருந்தது பெரிய பிரச்சனையே இல்ல. ஏன்னா உள்ள வரும்பொழுதே அவங்க எல்லாரும் நம்ம வந்து வைல்ட் கார்டா போறோம். ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ஒரு என்விரான்மென்ட்ல செட் ஆகி இருக்காங்க. நம்மள ஏத்துக்கிறது, ரிஜெக்ட் பண்றது அதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனா நான் எந்த விஷயத்துக்காக நிக்கிறேன்னு ஒண்ணு இருந்தது. இங்க வந்து யாரு மெஜாரிட்டியா இருக்காங்கன்றது முக்கியம் இல்ல. தனியா நின்னாலும் நம்ம சரியா பேசுறோமா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ மெஜாரிட்டியா நெறைய பேர் இருந்தாலும், ஒரே ஆளா நின்னு பேசினாலும் நான் சரியா தான் பேசுறேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்துட்டு அந்த விஷயத்துக்காக நின்னேன். மேபி நெறைய இடத்துல சொன்ன மாரி நான் சொன்ன விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா, ரிஃபைன்டா அப்படி சொல்லியிருக்கலாமே தவிர, நான் எந்த விஷயத்துக்காகவும் தேவையில்லாம கத்துனேன், இல்ல தேவையில்லாம சண்டை போட்டேன் அப்படின்ற மாரி எனக்கு தோணல.